திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். திருவாஞ்சியம், ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு கோவில் திருவாரூர் பக்கத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இதில் திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் அப்படின்னு எல்லாருமே இங்கே பாடல் பாடியிருக்காங்க. இந்த திருத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக கருதப்படுகின்றது. யம பயம் நீங்கும் திருத்தலமாகும். ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீ என்பது நம் திருமகளான லக்ஷ்மி தேவியை குறிக்கும். வாஞ்சியம் என்பது விருப்பம், விரும்பி என்று பொருள் வரும். அதாவது ஒரு முறை திருமகளுக்கும் பூமகளுக்கும் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக திருமகள் என்ன பண்ணுறாங்க, விஷ்ணு பெருமானை விட்டு பிரிந்து வந்துடுறாங்க. அப்போது விஷ்ணு பெருமான் இந்த ஸ்ரீவாஞ்சிய தலத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து திருமகளை வாஞ்சித்து, அதாவது தன் விருப்பத்தோடு தவம் செய்து திருமகளை அடைந்தார். இதனால்தான் இத்திருத்தலத்திற்கு ஸ்ரீவாஞ்சியம் என்று பெயர் காரணம் ஏற்பட்டது. இத்திருத்தலத்தில் இறைவன் வாஞ்சிநாதர், தாயார் மங்களநாயகி, வாழவந்த நாயகி. இந்த திருத்தலமானது காசியை விட வீசம் அதிகம் கொண்ட திருத்தலமாகும். இங்கு சூரியன், பிரம்மன், இந்திரன் போன்ற பலரும் வழிபட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருவாஞ்சியம் என்னும் திருத்தலத்தில் சிறப்பு பொருந்த எழுந்தருளி மறுவார் குழலியோடு, மறு என்றால் மனம் பொருந்திய என்றும், வார்குழல் என்றால் நீண்ட கூந்தல் என்றும் பொருள்படும். மனம் பொருந்திய நீண்ட கூந்தலை உடைய உமையம்மையோடு மகிழ்ந்திருந்த விதமும். இதுதான் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் என்று மாணிக்கவாசகர் பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம்.